ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. இன்னைக்கு பருப்பு பொடலங்காய் போட்டு ஒரு சாம்பார் தாங்க. இந்த பாசி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி வந்து இந்த சம்மர் சீசனில் வெயில் அடிக்கும்போது தக்காளியே ஒரு 10 கிலோ தக்காளி வாங்கி ஒரு டைமாக நல்லா கழுவி தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்பப்போ தேவையாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ அந்த மாதிரி தான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கீழே வந்து வாடி விட்டு கீழே இறங்கலிப்பேன் பார்த்தேன். நைட்டே வந்து நமக்கு எல்லாம் மளிகை சாமான் காயெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அந்த தம்பி வரல. 2 நாளுமே தான் வரேன்னு சொல்லிட்டு நேற்றும் காலையில் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வரல. நைட்டு வந்து ஃபோன் பண்ணேன், வரேங்க்கான்னு வரல. நைட்டு மேகி போட்டு 2 மேகி போட்டு செஞ்சு இந்த தக்காளி பவுட்ரு தான் 1 ஸ்பூன் போட்டேன். சரியான புளிப்பு. ஏன்னா புளிப்பு நாட்டு தக்காளியை தான் வாங்கி நான் காயப்பட்டேன். இது இந்த மாதிரி மழை சீசனில் இல்லை நம்மளால அது ஒரு பொருளுக்கோசரம் நம்ம கீழே போகணுமே, மாடி வீடு இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டாக ஓடிட்டு வேலைக்கு இருக்கிறவங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம ஒரு சமீபத்துக்கு போட்டு வைக்கிறது இப்போ நமக்கு யூஸ் ஆகுதா. அதனால தாங்க டக்கு ஏதாவது ஒன்று நம்ம அந்த டைமில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் விட்டுக்கலாம். தேங்காய் விட்டு இருக்கிறதுனால ஓகே. நிறைய விஷயம் நம்ம சின்னதாக கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது எனி டைம் தான் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாம் பார்த்து எல்லாம் ஒரு வழி ஆகிறது போதும். அதனால் நமக்கு தேவையாக இருக்கிறது கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு பருப்பு சுரக்காய் வந்து செஞ்சு களி தாங்க செய்ய போகிறேன். களி செஞ்சு இப்போ 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. வாரம் ஃபுல்லாக நைட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் களி சப்பாத்தி சாப்பிட்டா நைட்டில் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். நான் வந்து இது நைட்டு பகல் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எப்போ நம்ம செஞ்சு வச்சு இருக்கோம் மத்தியானத்தில் கரைச்சி குடிச்சுக்குவேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. பருப்பு கொஞ்சம் பூண்டு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். ரெண்டு 3 கருவேப்பிலை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம்னு இருந்துருச்சேன்னா அவ்வளோதாங்க. சின்ன வெங்காயமாகட்டும் பெரிய வெங்காயமாகட்டும் நல்லா வந்து போட்டு விட்டுறது தான். எண்ணெய் காஞ்சிட்டு இருந்தாலும் நல்லா பூண்டு வந்து இதாகிடுது. இப்போ நம்ம தக்காளி பவுட்ரு இதுக்கோசரம் தான் மெயினாக. இன்றைக்கி நம்ம களி செய்கிறோம்ப ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு எதானா இருக்கிறோம்ப. நேற்று வந்து ஏன்னா ஒரு நாள் செஞ்சது அது மீதி ஆகிடுதா. தோசை ஒரு சாப்பாடு இது ஒன்றா வைக்கிறதுனால நான் வீடியோ எடுக்க முடியலைங்க. சரி, இன்றைக்கி இந்த பவுட்ரு தக்காளி பவுடருக்கோசரம் நிறைய பேர் அந்த சம்மர் சீசனில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அப்பப்போ போட்டு வச்சாங்க. அது எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. நம்ம வந்து ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அது கூட காரத்துக்கு
மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பருப்புலேயும் போட்டு வேக வச்சுருக்கிறேன், இது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கிறம்ப கொஞ்சம் போட்டு. சாம்பார் பொடியிலையும் போட்டிருக்கும்ப சீரகம், இதெல்லாம் கொஞ்சோண்டு சீரகம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற காய் எடுத்து கொட்டிடலாம். அப்படியே இந்த குழம்புக்கு தேவையாக இருக்கிற காய்க்கு குழம்புக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே நான் ஒரு முறை போட்டு அப்படியே காய்க்கு குழம்புக்கு எல்லாம் செட் ஆகிற மாதிரி போட்டு வந்துடுங்க. நல்லா மொறுன்னு 10 கிலோ தக்காளி, ஒரு 1/2 கிலோ பவுட்ரு, 1/2 கிலோ பவுட்ரு, 3/4 கிலோ பவுட்ரு வந்துருக்குங்க. அவ்வளோதான். நான் அவ்வளோ புளிப்பு நைட்டு நான் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டுங்க. எல்லாம் போட்டோம்னா இந்த சுரக்காயில் தண்ணி இருக்கும், அது நல்லா சுண்டை வறுத்துட்டு அதில் இந்த மசால் பொடியில் பிடிச்சி வேகிற அளவுக்கு நம்ம அது வைக்கலாம். அது வைக்கட்டும். சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நம்ம கரைச்சி வச்சு இவ்வளோ சாப்பாடு இருக்குங்க செஞ்சது. இதை இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே விதையாக இருக்குதுங்க. இருங்க, அப்படியே புளிஞ்சு போட்டு சாப்பிட்லாங்க. அப்படியே இருக்குது. சரி, இவ்வளோ சாதமும் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிளகாய் கிள்ளி போட்டோம் இல்லைங்களா, அது கை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வேர்த்து கொட்டுறதுனால. கொஞ்சம் நம்ம இந்த பருப்பு வேக வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிஞ்சு காய் தாங்க. இப்போ காலையில் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோதான் முடிஞ்சு. அது இன்னும் நம்ம இப்போ எவ்வளோ காய் கம்மியாக இருக்குது பாருங்கள், கொஞ்சோண்டா தெரியுதா. இந்த அடுப்பு வந்து நம்ம இதோ வந்து பட்டுக்கலாம். மெதுவாக எரியும், அதனால கொஞ்சம் டிக்கஷன் சூடு பண்ணிட்டு கொஞ்சோண்டு தான் பிடிச்சேன், கொஞ்சம் சூடு பண்ணிக்க.
டிக்கர்ஸ் எடுத்துடலாங்க. லைட்டாக தான் சூடாகிட்டு இருக்கோம். சரி இருக்கட்டும். குழம்பு ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த அடுப்பில் மாற்றி விட்டு காய் வேகிற வரைக்கும் அதில் இருக்கட்டும். அப்புறமா இதில் மாற்றி விட்டுக்கலாம். இன்றைக்கி தண்ணி வந்துடுச்சு. 10 நாள் ஆச்சு தண்ணி வந்து. இன்றைக்கி நல்ல தண்ணி வந்ததுனால தான் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். நேற்று வியாழக்கிழமை நம்ம செடியில் விட்டு பூ, மல்லி, சங்குப்பூவு, இது நந்தோட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து 5 இதழ் வர்றது. இது அடுக்கு இதில் 5 இதழ் வர்றது எல்லாமே நேற்று எடுத்து வச்சேன். அப்படியே மறந்துட்டு அதான் நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் அப்படியே ஓடிட்டேன். அங்கே கடைக்கு போய் பாதி வழி ஆனதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணும்போது தான் ஞாபகமே வருது. அப்புறம் எப்படி இருக்கும், பொழப்ப போச்சு. சரி ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் கொண்டு போவேன். நம்ம கடையில் அப்பயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூ கொண்டாடுறவங்களும் கொண்டு வருவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நிறைஞ்சி எல்லா பூவும் வந்து போடுற மாதிரி வந்துடுது. மற்ற நாளில் இதான் ஏதோ ஒன்று மறந்து விட்டு போயிடுறேன். நேற்று கொஞ்சம் இதாக போயிட்டேன். இப்போ பருப்பு வந்து வச்சிருந்தாலும் இங்கே என்ன செய்கிறான்னு தெரியாது. ஒன்று போனால் ஒன்று மாற்ற பருப்பு ஊற்றிக்கலாம். கலர் வந்து டிம்மாக தாங்க இருக்கும். நம்ம தக்காளி போட்டு அப்படியே உடனே கட் பண்ணி போட்டு செய்கிற மாதிரி இருக்காது. இது கலரு இப்படி தான் வரும். அதுக்கோசரம் கலரெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு சமயத்துக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் கூட நமக்கு தக்காளி வந்து விலை அதிகமாக இருக்குது இல்லைங்களா, இது 100 ரூபாய்க்கு மேலே வருது பாருங்கள். அந்த டைம்லலாம் நமக்கு இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நேரத்தில் வந்து அதுங்க வாங்காமல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒன்று அவங்க நூடுல்ஸ் செய்கிறாங்களா, உப்புமா ஏதோ ஒன்று செய்யும்போது ஒரு ஸ்பூன் இருந்து அள்ளி போட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இதை அள்ளி போட்டு கிளறிக்கலாம் சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு அத்தியாவசியம் தேவைப்படுறதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் அப்போயே ஆல்ரெடியாகவே வந்து இந்த வெயில் சீசனில் வந்து எல்லாருமே நிறைய பேர் யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க, வீட்டில் நார்மலாக இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாருமே போட்டாங்க. அவ்வளோதாங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த பருப்போட காய் நல்லா மஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு நம்ம இறக்கிடலாம். இது இப்போ எப்படி இருக்குன்னா, கொள்ளு பருப்பு நிறைய பேர் இந்த பக்கமெல்லாம் உழுவுலுன்னு சொல்கிறாங்க. நம்ம தருமபுரி சைடு அந்த பக்கம் இதெல்லாம் வந்து கொள்ளுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கலரு அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். அப்போ இதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டா சரி. இது கொஞ்சம் காய் அந்த பருப்பும் சேர்ந்து வேகணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க.
நமக்கு அதுக்குள்ளே இந்த டிக்கர்ஸ்னை கால் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஐயனுக்கும் பிஸ்கட் வறுக்கெல்லாம் போயிடுச்சு, எனக்கும் எல்லாம் போயிடுச்சு. அன்றைக்கி நம்பனா நம்ம காசு கொடுத்து பண்ணாலே நம்பனா அவங்க சமயம் எப்படி என்னான்னு தெரில, இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுதுங்க. நம்ம என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட கோச்சிக்க முடியும் முடியாது. அதனால நம்மளே நம்ம தவிர உணர்ந்துட்டு நம்ம நல்லா இப்போ பருப்பு காயோட சேர்ந்து நல்லா மகிஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா பிடிச்சி வந்துருச்சுங்க. ஏன்னா இது வந்து நம்ம மிளகாத்தூள் நம்மளாக கைப்பொடியாக அரைச்சி விளைஞ்சது மட்டும்தான் வேறு இடத்துல இதில் இருக்கிற பொருள். நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் கை பக்குவமாக எல்லாமே மிளகாத்தூள்ல இருந்து நமக்கு கருவேப்பிலை, பூண்டு போடுற, வெங்காயம் போடுற வரைக்குமே, மிளகாத்தூள் போடுற வரைக்குமே இது நம்ம கைனால் கைப்படியாக எல்லாமே அரைச்சி பொடி பண்ணது தூள். அதனால் இந்த மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றதில்ல 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இது உடம்புல நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். இதில் மண் சத்துன்றது நமக்கு அவசியங்க. பூமியில் விளையிற காய்கறிகளில் விளையிறதில்ல அந்த மண் சத்து. நம்ம இப்போ உடம்புக்கு எப்படி நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் மண்ணில் வந்து விளையிற பொருள்களை எல்லாம் நம்ம சாப்பிட்றது. இந்த மண்ணில் கிடைக்கிற சத்து வந்து கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கும்போது எல்லாருமே நல்லதாங்க இருந்தாங்க. இப்போ அந்த தண்ணியை வந்து எவ்வளோ வந்து மருந்து போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அதை நம்ம டைரெக்டாக குடிக்கும்போது எவ்வளோ நன்மை இருக்குது, அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கும்போது நமக்கு உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் தாங்க, பெருசு இல்லை. இது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சொல்லிட்டாங்க, அது நானும் சொல்கிறேன். இது களி எதுக்கு செய்யணும்னா, நைட்டில் செஞ்சோம்லான்னா நம்ம சாப்பிட்டு இட்லி தோசை பொழுதுக்கு அதே தான் சாப்பிட்ருக்குறோம். இவ்வளோண்டு 2 இட்லி சாப்பிட்றவங்க அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டா கூட, கொஞ்சம் சாதம் இருந்தால் கூட அந்த சாதத்தை கரைச்சி வச்சா நம்ம அந்த பக்குவம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த சாதம் கரைச்சி வச்சு அதை கொதிக்கும் போது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி மாவு போட்டு கிண்டி நைட் சாப்பிட்டு அது தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா, காலையில் வந்து அதுலேயே கொஞ்சம் தயிர் இருந்தால் போடலாம், தயிர் இல்லைன்னா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு லைட்டாக கரைச்சி நல்லா கரைச்சி ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு குடி சாப்பிட்டு போனால் கொலஸ்ட்ராலு, சுகர் எந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த குடலில் வந்து என்னென்ன கெட்டு போயிருக்கோ அந்த கெமிக்கலை சாப்பிட்டு அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாருக்குமேங்க, அவங்கன்னு இல்லை, நார்மலாக இதில் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க சின்ன வெங்காயத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் உண்மையாக பேசுவாங்க. ஏன்னா டாக்டருங்கள் நம்ம ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலம் நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்தா, டே இது சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு இந்த வியாதி வரும் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லைங்க, அதை விட்டுருங்க. ஏன்னா அவங்க கோடியாக லட்சமாக போட்டு படிக்கிறேன், நான் இந்த தொழிலுக்கு அந்த சாப்பிட்டுக்கே வரல. நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளில் அவங்க எப்படி சாப்பிட்டு இருந்தாங்களா அதில் நம்ம ஒரு 50% நம்ம போனோம்லன்னா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா ஒரு சில்லறத்தனமான ஒரு சமையலை போடும், அதில் ஒரு வாக்கியம் வேறு பேசிகிட்டே கிடக்கும் வளவலன்னு அப்படின்னு நிறைய நினைக்காதீங்க. ஆனால் அது வந்து அத்தனையும் உண்மை. அந்த அடுப்பு மாற்றிட்டு நம்ம பெருங்காயத்தை போட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்சதுங்க. என் பசங்க வந்து சின்னவன் சாப்பிட மாட்டான், கூழுன்னா குடிப்பான். ஆனால் இந்த பெருசு வந்து களியும் சாப்பிட்ரும் கரைச்சும் குடிக்கும். அது வந்து கொஞ்சம் கிராமத்துலேயே ஒரு 5 வயசு வரைக்கும் கிராமத்தில் இருந்தான். அதனால அவனுக்கு வந்து எப்படி கொடுத்தாலே அவன் வந்து சாப்பிட்ருவாங்க. அவனுக்கு பழக்கம் இன்னுமே இருக்குது. சின்னவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. அவன் பிறந்த 4 மாதத்து குழந்தைலேயே வந்துட்டுங்க டவுன் பக்கம். அதனால் அவனுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ராகி மாவுன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொட்டி, அதை அம்மாவுங்க செஞ்சு கொடுத்துருந்தால பெருங்காயம் போட்டுக்கலாங்க.
அவனுக்கு அது ஒன்று தான் பிடிக்கும். அதை அவ்வளோ சாப்பிட மாட்டான். ஒரு நெய்யையும் விட்டு அதை ரொட்டி தட்டி கொடுத்தோம்னா அது ஒரு 6 ரொட்டி ஒரு ரொட்டி நம்ம சொல்கிறோம்லேன்றதுக்கோசரம் அந்த பையன் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். அதனால் இப்போ வந்து நான் நிறைய முறை களி செஞ்சு காட்டிட்டேங்க. இப்போ நம்ம வந்து இந்த சாதம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மாவு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு இட்லி வேகிற நேரம் விட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த சமையல் வந்து இதாக சொரக்காய் பருப்பு போட்டு ஒரு தக்காளி பவுட்ரு காட்டுறதுக்கோசரம் தான் உங்களுக்கு, இதுக்கோசரம் தான் நான் ஒரு சாம்பிளுக்கோசரம் தான் சொன்னேன். வெயில் அடிக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை புளிகளி எதுவுமே நம்ம போடலைங்க. நான் பயங்கரமாக, ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்கோசரம் லெமன் பவுடர், லெமன் நம்மளே வீட்டில் காய வச்சு தயார் பண்ணது அந்த இது இருக்கிறதுனால நல்ல புளிப்பாக இருக்குது சாம்பார். அதனால் போடணுன்னு அவசியம் இல்லை, புளி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இது கெட்டும் போகாது. பாய் மக்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் ராகி களி, சொரக்காய் பருப்பு போட்டு சாம்பாருங்க. பாய்.